அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் செடி வளர்க்காதுங்க இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் நம்மளே அறியாமல் சில செடிகளை நாம் வச்சு வளர்த்தி வருவோம். இதனால தான் நம்ம வீட்டினுடைய செல்வ வரவும் குறையுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செடிகளை நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்திங்கனாவே உங்கள் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டம் பெருகுன்னு சொல்லலாம். அப்படி எந்தெந்த செடிகள் வீட்டில் வைத்து வளர்க்கணும், எந்த செடிகள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எந்த விதத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தைப்படி பார்த்தோம்னா மரங்களும் செடிகளுமே முக்கிய பங்கு வகிக்குது. வீடும் வேலை செய்யும் இடங்களில் குறிப்பிட்ட சில செடிகளை வளர்ப்பதை மட்டும்தான் செல்வ வளமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பாசிட்டிவ் எனர்ஜி பெற உதவி செய்தான். அழகாக உள்ளது என நாம் கொண்டு வந்து வைக்கும் செடிகளை நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் விடுது. சாஸ்திரப்படி பார்த்தோம்னா எந்த மாதிரியான செடிகளை மரங்களையும் வீட்டிற்கு அருகிலையும் வளர்க்கக்கூடாது, வளர விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவற்றால் பார்த்தோம்னா கேடு பலன்கள் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. இவற்றை தவறி கூட நம்மளுடைய வீட்டில் வைத்து வளர்ச்சிடாதீங்க. துரதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த செடிகள் இந்திய வாஸ்து சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் பல நாடுகளில் வாஸ்து முறைப்படி தான் ஒதுக்கப்பட்ட மரங்களாகவும் இருக்குதான். அந்த படி பார்த்தோன்னா வாஸ்து சாஸ்திரத்தின் செடிகளை பார்க்கலாம். இல்லை நாம் வைத்து வளர்க்குற செடியும் பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. வீட்டில் செடி வைப்பதில் மிகவும் கவனமாக தான் வைக்கணுமா. எல்லா செடிகளும் வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதல்லன்னு சொல்கிறாங்க. சில செடிகள் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி விடணும் வாஸ்து சாஸ்திரங்களை எச்சரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளும் மரங்கள் எவை என்பதால் வீட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். வாஸ்து சாஸ்திரம்படி பார்த்தோம்னா துளசி, மணி பிளான்ட் ஆகியன செல்வ தளத்தை அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் பார்த்தோன்னா வீட்டிற்குள் உள்ளும் வெளியிலுமே சரி, அலுவலகத்திலையும் சரி வைக்கக்கூடாத செடிகள் என்பது பலருக்கு தெரியாமலே இருக்குதான். அழகுக்காக என நினைத்து பெரிய தெரியாத பல செடிகளை நம்ம வீட்டிலையும் வேலை செய்யும் இடத்திலையும் வைத்துவிட்டு பிறகு பலவித பிரச்சனைகளையும் கேடு பலன்களையும் அவற்றாலே பெறக்கூடிய நிலையை ஏற்பட்டு விடுன்னு சொல்லலாம். தவிர்ப்பதற்காக வீட்டில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத செடிகள்னு பார்த்தோன்னா 7 மரங்களும் 7 செடிகளும் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தோம்னா முற்செடிகளை வைக்கக்கூடாதான். ரோஜா தவிர பார்த்தோம்னா மற்ற முற்செடிகளை வீட்டில் வைக்காதீங்க. சிலருக்கு அந்துஷ்டி என்று பாத்திக்களி போன்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பாங்க. இவைகளை வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா போன்சாயி. வாஸ்துப்படியும் சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகளும் போன்சாயி மரங்களை வீட்டிற்குள்ள உட்புறம் வைக்காதீங்க. இவற்றை வீட்டிற்கு வெளியே தோட்டத்திலேயோ அல்லது திறந்த வெளியான இடங்களிலோ வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளாக இருக்குது. அடுத்தது தான் புளிய மருதாணி மரத்தை தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக சொல்கிறாங்க. இதனால் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்காதீங்க. இதுவும் கேடு பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. காய்ந்து போன செடிகளையும் காய்ந்து பட்டு போன இறந்த செடிகளையோ மரங்களையோ வீட்டில் வைத்திருக்காதீங்க. காய்ந்து பூக்கள் உள்ள செடிகளை துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதாம். அருகில் பார்த்தோம்னா கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு அருகில் கருவேல மரங்கள் இருப்பது தீய பலன்களை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்குது. இல்லைங்க, பருத்தி செடி, பருத்திப்பட்டு செடிகளையும் பனை மரம் ஆகியவற்றையும் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையுது. தொட்டி செடிகள் பார்த்தோம்னா சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலுமே தொட்டி செடிகளை வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்கக்கூடாது. வீட்டிலன்னு பார்த்தோம்னா கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யுமா. பார்த்தோம்னா நேர்மறையான ஆற்றல் ஈர்க்க பல விதமான செயல்களை செய்வோம். அதன்படி தான் செடிகளை வளர்ப்பதன் மூலமும் செல்வம் அதிகரித்து அதிர்ஷ்டம் தேடி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும்னு நம்பப்படுது. அந்த வகையில் பார்த்தோம்னா பன்னீர் ரோஜா மகாலட்சுமிக்கு உகந்த மலராக இருக்குது. இதனை வீட்டினுடைய முன்பு வளர்க்க வேண்டும். இதில் இருந்து வரும் வாசம் மனம் நேர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தா
மல்லிகைப்பூ எல்லோருக்கும் பிடித்தமானது மல்லிகை மலர் தான். பவளமல்லி, அடுக்குமல்லி என எந்த வகையான மல்லியுமே வீட்டில் வளர்த்தாலே நன்மை பெருகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வருவதுதான் செம்பருத்தி செடி. ஆன்மீகத்தில் நாட்டமில்லாதவர் கூட செம்பருத்தி வளர்த்தாலே அவர்களுக்கு ஆன்மீக ஆற்றல் உருவாகும்னு சொல்லப்படுது. இதனால் வளர்ப்பதாலும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக உருவாகுமா. இந்த வரிசையில் அடுத்ததாக வருவது இட்லி பூச்செடி. இட்லி பூவு நமக்கு வெற்றியை தேடித்தரும்னு சொல்லப்படுது. இதனை சிலர் வெற்றி பூச்செடின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லோருடைய வீட்டிலையும் நிலைவாசலுக்கு மேலே கற்றாழை மாட்டி வைத்திருப்பாங்க. கற்றாழை இருந்தாலே தீய சக்திகள் வராதுன்னு கந்திஷ்டி நீங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா மணி பிளான்ட்டும் வீட்டின் உள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய செடி தான். வீட்டிற்கு தென்கிழக்கு பகுதியில் மணி பிளான்ட் வளர்த்தாலே செல்வம் பெருகும்னு நம்பப்படுது. வரணும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைப்பவங்க இதற்காக நமக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்து பார்த்துருக்கோம். வாஸ்து சாஸ்திரத்தை படியும் ஜோதிட சாஸ்திரத்தை படியும் வீட்டில் வந்த சில செடிகளை வைத்து வளர்த்தாலே பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே தேடி வருமா. வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடிய செடிகளை நாம் தெரிஞ்சுப்போம். முதலாவதாக வருவதா ஜெயின் செடி. ஜெயின் செடி வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு வகையான செடின்னே சொல்லலாம். இது பல விதங்களில் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. சீன வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா இலைகளை முனைகளை கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவில் இருக்கும் இலைகளை அனைத்திற்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தோம்னா துளசி செடியும் சொல்லலாம். துளசி பார்த்தோம்னா தெய்வீகத்தன்மை நிறைந்த செடியாக மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு அம்சமாகவும் பார்க்கப்படுது. பலருடைய வீடுகளிலும் துளசியை வழிபடும் வழக்கம் இருக்குது. துளசி செடிக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் தன்மையுடன் காற்றை சுத்தப்படுத்தும் தன்மையும் இருக்குது. சில வரத்தான் மூங்கில் செடி. மூங்கில் செடி பல இடங்களில் அழகுக்காக தான் வச்சு வளர்க்குறாங்க. தன ஆக்ரோஷன் தன்மை உண்டான் எண்ணிக்கையில் இருக்கும்படி வாங்கி வைக்குங்க. ஒற்றை மூங்கில் செடியை வைத்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதோடு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி மன அமைதியை தரக்கூடியதாகவும் தன்மை மூங்கிலுக்கு இருக்குதா. மூங்கில் செடிகள் பார்த்தோம்னா மூங்கில் குச்சிகளை கூட அழகுபடுத்தி வைக்கலாமா. இதுவுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுது. அடுத்ததாக வருவதுதான் ஸ்னேக் பிளான்ட். வீட்டிற்கு அழகுக்காக வைத்து வளர்க்கப்படும் இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதுன்னே சொல்லலாம். காற்றில் உள்ள நச்சுக்களை ஈர்த்தும் காற்றை தூய்மைப்படுத்துவதாலே மாற்றும் தன்மை இந்த ஸ்னேக் பிளான்ட்டிற்கு உண்டுதான். அடுத்ததாக இந்த வரிசையில் வருவதுதான் மணி பிளான்ட். மணி பிளான்ட்டும் வீட்டில் வைத்து வளர்த்தாலே வீட்டில் செல்வம் பெருகுவதாக சொல்லப்படுது. வாஸ்து குறைபாடுகளையும் நீக்குவதோடு செடிகள் மணி பிளான்ட் கருதப்படுது. தென்கிழக்கு திசை நோக்கி வளர்ப்பது சிறப்பாக அமையும். அடுத்ததாக இந்த வரிசையில் வருது ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட்டிற்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சக்தி இருக்குதான். செல்வ வளத்தையும் உயர்த்தி தன்மை கொண்டதாக இருக்குது. வீழ்ச்சியை தரக்கூடியது தான் இந்த செடி வகையாம். தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் இந்த செடியை வைத்து வளர்க்கணும். அடுத்ததாக இந்த வரிசையில் வருது தான் ஆர்சிட் செடிகள். வீட்டில் வளர்ப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. இதில் பூக்களை கூடிய பூக்கள் 40 நாட்கள் வரை அப்படியே வாடாமல் இருக்குவதாக தன்மை கொண்டது. செடியில் இந்த உதிரும் இந்த பூக்களை பை பர்ஸ் ஆகியவற்றில் வைத்து கொண்டாலே அதிர்ஷ்டம் தேடி வருவதாக சொல்லப்படுது. செடி வைத்து வளர்ப்பவங்க தவறையும் இந்த தவறை செய்து விடாதீங்க. தென்கிழக்கும் தென்மேற்கு திசையில் வீட்டு தோட்டத்தை அமைத்தல் கூடாது சொல்லப்படுது. ரோஜா தவிர முட்கள் நிறைந்த செடிகளை வளர்க்கக்கூடாதான். பால் போன்று வெண்மை நிறத்தில் திரவத்தை வெளியிடும் செடிகளையும் வளர்க்காதீங்க. வீட்டில் முன்வாசலை மறைத்தபடி பெரிய பெரிய மரங்களை வளர்க்காதீங்க. இது நேர்மறை எண்ணங்களை உள்ளிழுத்து விடுவதாக சொல்லப்படுது. இது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேர்மறை ஆற்றல்களையும் தடுத்து விடுமா. வீட்டு தோட்டத்தில் வளரும் செடிகளை இலைகளையும் ஆரோக்கியமாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. காய்ந்து கருகி போன இலைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்க. பங்காளி மாலை பார்த்தோம்னா ஒரு விதமான மூலிகைன்னு சொல்லுவாங்க. நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக தன்மையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கந்திஷ்டி உள்ளிட்ட தீய சக்திகளை நெருங்க விடாமல் செய்யக்கூடியதாக இருக்குது. கருங்காலி மாலை தோஷங்களை நீக்கக்கூடியதாக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த மாலையை அணியலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் இடத்துல கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி வழிபட்டு வந்தீங்கன்னாவே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வமும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டில் உள்ள தடைகளை நீக்கக்கூடியதாகவும் இருக்குது. மட்டும் இல்லாமல் நிறைய பயன்கள் நிறைந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில்
கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.